ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். தேவனாலே எல்லாம் கூடும். ஓ என் இயேசுவாலே எல்லாம் கூடும். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா, என் இயேசுவாலே, என் இயேசுவாலே. கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட சொன்னேன், அன்பான ஒரு சகோதரியுடைய பிரச்சனையை உங்களுக்கு சொன்னேன். திங்கக்கிழமைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நம்ம ஆண்டவர்கிட்ட பாடி துதிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நடந்த சம்பவம் என்னன்னா, திங்கக்கிழமைக்குள்ளே அவங்க சில பணத்தை செட்டில் பண்ணல அப்படின்னா பயங்கரமான ஃபைன் கட்டணும், நஷ்டம். அவங்க வீட்டை வாங்கலைன்னா கடன் அடைக்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். கேட்கிறவர்கள் குறைவான விலைக்கு கேட்குறாங்க. நம்ம அந்த பாடலை பாடி நமக்கு மண்டே நைட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். அவங்களுக்கு அப்போ மண்டே மதியம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பாட்டை பார்த்துட்டு அழுது ஜோம் பண்ணிக்கொண்டே இருந்தார்களாம். நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, சரியாக சாயங்காலம் 5:58 ஒரு கால் வந்துச்சான். அந்த கால் பண்ணி அவங்க சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வீட்டை நாங்கள் வாங்கிறதுக்கு தேவையான பணத்தை பேங்க்கில் என்ன செஞ்சிட்டோம், கொடுத்துட்டோம். உங்கள் வீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம், மீதி பணத்தை சீக்கிரத்தில் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் என்ன செய்கிறேன். ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவங்க மட்டும் இல்லை, அவங்க மாமியாரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் நம்புகிற அளவுக்கு அவங்க முழு குடும்பமும் இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம விசுவாசித்தா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், நடக்குமா நடக்காதா. நமக்கு 1000 கேள்வி இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், எத்தனை கேள்வி நான் வச்சுருந்தாலும் வேறு பதில் கிடையாது, இயேசு மாத்திரம்தான் பதில். ஆமென். வேறு ஏதாவது பதில் இருக்கு உங்களுக்கு? நீங்கள் என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் கடைசியான ஒன்று சொல்லுவேன், அப்பாவை பார்ப்போம். யாரை பார்ப்போம் சொல்லுங்கள். நீங்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்பீங்க, 1000 கேள்வி கேட்பீங்க. என்கிட்ட ஒரே ஒரு பதில் இருக்குது, அவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. எங்களால் ஒன்றும் முடியாது, எங்களால் ஆகும் என்று சொல்ல எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களை தகுதிப்படுத்துகிற இயேசுவால் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவால் மட்டும்தான் முடியும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய. ஆமாம், அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இப்படி என்னதான் தெரிஞ்சாலும் கேள்வி மட்டும் குறையல, அப்படிதானே? சொல்லுங்க. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ குழப்பமான சூழ்நிலை, குழம்பிட்டோம் அப்படின்றனால செத்து போயிடுமா? இல்லை. நம்ம குழப்பமான சூழ்நிலை அவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா குழப்பமாக இருக்குது, ஆனால் உண்மை நம்பியிருக்கேன். எப்படி? அது என்னங்க குழப்பத்தில் நம்பிக்கை அப்படின்னு கேட்குறீங்களா? குழப்பத்தில் தான் நம்ம யாரை நம்புவோம் எப்பயுமே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு நிறைய கேள்வி வரும், ஆனால் நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு. ஆமென். குழப்பம் நிறைய இருக்கும் வாழ்க்கையில். இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எனக்கு. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அதை எப்படி செய்கிறது, இது எப்படி செய்கிறது, 1000 குழப்பம் இருக்கும் நமக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அந்த குழப்பத்தின் மத்தியில் உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியானவர் சொல்லியிருப்பேன், கவலைப்படாத, நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்படியே என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப குழப்பம் கேள்விகள் இருந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீர் தான் ஆண்டவரே. என் குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே. நானே நிரந்தரம் இல்லை, என் மூடே எப்படி இல்லை. ஒரு நேரம் அப்படியே பயங்கரமாக சாதனையாக பேசுகிறேன், ஒரு நாள் எப்படி பேசுகிறேன், சோதனையாக பேசுகிறேன். ஒரு நேரம் என்ன மாதிரி நம்பிக்கை நிறைந்தவன் கிடையாது, ஒரு நேரம் எப்படி இருக்கிறேன்,
குழப்பம் நிறைந்தவனும். சொல்லுங்க, இவன் கன்ஃபியூஷனா நம்பிக்கை உள்ளவனா அப்படின்னு யாருக்கே தெரியல, நமக்கே தெரியல. அல்லேலூயா. ஆமா, என்னையே என்னால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியாத நிரந்தரமற்ற வாழ்வு. ஆனால் ஒன்று, இயேசு நிரந்தரமானவர், அவர் மாறுறதில்லை. அல்லேலூயா. நான் எவ்வளோ குழம்புனாலும் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆமென். அது போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை குறித்து தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட். என்னுடைய காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோமா? குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தானையா, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா, என் குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா, என் குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தானையா, நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தானையா. மறுபடியும் சொல்லுமா, நிரந்தரம் இல்லா வாழ்வில், நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தானையா, இயேசுவே நித்தியமே, என் இயேசுவே நிரந்தரம் நீரே, இயேசுவே நித்தியமே, இயேசுவே நிரந்தரம் நீரே, இயேசுவே நித்தியமே. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே நிரந்தரம் நீரே, நிரந்தரம் நீரே, இயேசுவே நித்தியமே, என் இயேசுவே நிரந்தரம் நீரே, உம்மை துதித்திடுவே, நாமம் உயர்த்திடுவேன். எல்லாரும் சொல்லுமா, உயிருள்ள வரையில் உம்மை உயர்த்திடுவே, உம்மை துதித்திடுவே, உங்க நாமம் உயர்த்திடுவேன். உயிருள்ள வரையில், உயிருள்ள வரையில் உங்க நாமம் உயர்த்திடுவே, உம்மை துதித்திடுவே, உயிருள்ள வரையில் எளியவன் என் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நிந்தை மாற்றி. எல்லாரும் சொல்லுமா, எளியவன் என் ஜெபத்தை கேட்பவரே, கேட்பவரே, அவமானம்
சேர்ந்து உயிருள்ள வரையும் நாமம் உயர்த்திடுவேன். எல்லாரும் சொல்லுமா, உம்மை துதித்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன், உயிருள்ள வரையும் நாமம் உயர்த்திடுவேன். எளியவரின் ஜெபத்தை கேட்பவரே, எளியவரின் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நிந்தை மாற்றி நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தான் ஐயா. நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுமாப்பா, நிரந்தரம் இல்லாத வாழ்வில் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 69ஆம் சங்கீதத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எதை கேட்கிறாரா? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆமா, உங்க பிரச்சனையோட நீங்க வந்தீங்கன்னா இயேசு தள்ள மாட்டார். உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் அவர் இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எளியவனின் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நிந்தை மாற்றி தேற்றுபவர். சில நேரம் அவமான நிந்தை வரும்போது ஆறுதல் படுத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தாவீது இந்த சங்கீதத்தில் புலம்புறான், எனக்கு அவமானம். அது பாருங்களேன், 19 தேவரீர் என் எந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். 20ஆம் வசனத்தை சொல்றாரு, என் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். யாரும் வரமாட்டாங்க பிரச்சனையான நேரத்தில். ஆமாம், கோடிகள் வச்சிருந்தா ஊரே நம்ம பின்னாடி என்ன செய்யும்? சுத்தம். ஆனால் கடன்காரன் ஆகிட்டா நம்ம கூட சுத்தின ஆள் கூட நம்மளை என்ன செஞ்சு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை விடுறதில்லை. அல்லேலூயா. அவர் எளியவர்களை கைவிடுகிறதில்லை. அந்த வசனம் சொல்லுது, இந்த இந்த அதாவது தாவீது ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில், வேதனையான சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, 30ஆம் வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை இருக்குது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன். அங்கே தான் மேட்ரே. தாவீது ஜெயிச்சதுக்கு காரணம் அவன் பிரச்சனையான சூழ்நிலையிலும் தேவனை துதித்தான். ஆமென். கேள்விகள் இருந்தது தான், குழப்பங்கள் இருந்தது தான், ஆனால் குழப்பத்தில் ஒரு பதில் இருக்குது, அவர் நிரந்தரமானவர். ஆமென். அல்லேலூயா. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, கொம்பும் விரி உடம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே உமக்கு எப்படி இருக்கும்? பிரியமா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உம்மை துதித்திடுவே, உங்க நாமம் உயர்த்திடுவே, உயிருள்ள வரையோ நாமம் உயர்த்திடுவே. உம்மை துதிச்சிடுவேன், என்ன பிரச்சனை வந்தாலும். உங்க நாமம் உயர்த்திடுவே, உயிருள்ள வரையோ நாமம் உயர்த்திடுவே. எளியவரின் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நிந்தை மாற்றி தேற்றுபவரே. எல்லாரும் சொல்லுவோமா, எளியவரின் ஜெபத்தை கேட்பவரே, கேட்பவரே, அவமானம் நிந்தை மாற்றி தேற்றுபவரே. நிரந்தரம் இல்லா வாழ்வி நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம். எல்லாரும் சொல்லும், அப்பா, நிரந்தரம் இல்லாத வாழ்வில், இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே. இயேசுவே நித்தியமே, இயேசுவே நிரந்தரம் நீரே, இயேசுவே
மறுபடியும் சொல்லுமா, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா. குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா. நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நித்தியம் நிரந்தரம் நீர்தானையா. நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நிரந்தரம் இல்லாத வாழ்வில் நிரந்தரம் நீரே. நிரந்தரம் இல்லா வாழ்வில் நிரந்தரம் நீரே, நீர்தானையா. இயேசுவே நித்தியமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நித்தியமானவர். ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நித்தியமே இயேசுவே, நிரந்தரம் நீரே. உம்மை துதித்திடுவே, உங்க நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ளவரையோ நாமம் உயர்த்திடுவேன். எல்லாரும் சொல்லுமா, உம்மை துதித்திடுவே, உங்க நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ளவரையோ நாமம் உயர்த்திடுவே. எளியவனின் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நின்னை மாற்றி தேற்றுபவரே. எளியவனின் ஜெபத்தை கேட்பவரே, அவமானம் நின்னை மாற்றி தேற்றுபவரே. அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். ஆமென். அவருடைய நாமத்தை நேசிக்கிறீங்களா? அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அவர் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்றது. நம்ம நித்தியம் நிரந்தரம் அவர் தான். இட்டர்னல் லைஃப் கொடுக்கிறவர், இட்டர்னல் காட். ஆமென். அவர் நித்தியமானவர். ஆமென். இயேசு நித்தியமானவர். ஆமென். ஏதோ துவக்கம் ஆதி அந்தம் இல்லாத தேவன். ஆமென். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் நித்தியமான தேவன். அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆமென். யாருக்குள் இருக்கிறோம்? அப்போ நித்திய தெய்வத்திற்குள் நான் இருந்தால் நானும் என்னவா மாறிடுறேன்? ஆமா, சிம்பிள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் நித்தியமானவனா மாறிடுறான். He becomes an eternal being with Christ, in Christ. Amen. ஹல்லேலூயா. அவருக்குள்ள வாழ்ற எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாம். நமக்கு அழிவே கிடையாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவரோடு கூட இருக்கிறதுனால நித்திய இந்த உலகத்தில் ஒரு வேளை மரணம் வரலாம் ஒரு நாள், ஆனால் நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் வாழ போகிறோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை அவரை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாக இருப்பார்கள். என்னென்றைக்கும் வாசமாக இருக்கிற ஒரு சீயோனை கர்த்தர் நமக்கு என்று உருவாக்கி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவ நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோமா? அவரை நேசிக்கிறவர்கள் அதில் குடியிருப்பார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவரை நேசிக்கிறவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வானமண்டலத்தில் இருக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். வேதத்தில் நாம் அப்படித்தானே வாசிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா உண்மை நேசிக்கிற இருதயம் மாத்திரம் எங்களுக்கு எப்பயுமே தாங்கப்பா. இந்த உலக ஸ்நேகம், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள் எங்களை விட்டு பிரிக்காதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை எங்களை விட்டு பிரிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஸ்நேகத்தில் அந்த அன்பிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்வில் நிரந்தரம் நீர்தான். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே நித்தியமான உறவு நீங்க தான்ப்பா. அந்த உறவுல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.